விடுவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை தியானத்திற்கு நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பெரிய ஆசை, நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என் தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய அரசு வேலை அல்லது தனியார் வேலையில் என்னுடைய சம்பளம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், குடும்பத்தில் ஒரு நிரந்தர அமைதியும் ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டும், நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் காரிய சித்தி உள்ளவனாய் என்னை மாற்ற வேண்டும், யோசேப்பை போல. இப்படி எல்லாருக்கும் ஆசை உண்டு. ஆகவே தான் வேதாகமம் இது யோசேப்புக்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு மனிதனும் காரிய சித்தி உள்ளவனாய் மாற முடியும். மாத்திரமல்ல, அவன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை தர முடியும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காலையில் நமக்கு ஆலோசனை தருகிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளவு அழகாக ஆண்டவர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை தருகிறார் பாருங்கள். நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும், நான் காரிய சித்தி உள்ளவனாக இருக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான குடும்ப சூழ்நிலையை உருவாக்க வேண்டும், பணி செய்கிற வேலை செய்கிற இடங்களிலும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழல் எனக்கு அங்கே உண்டாகணும், ஆண்டவருடைய கனத்தை நான் பெற்றவனாய் வாழ வேண்டும். இந்த ஆசையெல்லாம் நமக்குள் இருக்கிறது. இந்த ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் அல்ல, நிறைவேற சாத்தியமான ஆசைகள். ஆண்டவர் நம்மை அப்படித்தான் ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார். ஆனால் அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்போ இந்த வேதாகமத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் ஒரு காரியத்தை வாசித்து தியானிக்க தொடங்கி அந்த நாள் முழுவதுமே அது நம்முடைய தியானமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று தாவீது சொல்லுகிறார். என்றால் நாள் முழுவதும் ஒரு இடத்துல அமர்ந்து அப்படியே பைபிள் வாசித்து கொண்டிருக்கிற அந்த காரியம் அன்றாட நம்முடைய வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே இந்த வசனத்தை தியானித்து கொண்டே யோசித்து கொண்டே திரும்ப திரும்ப அதை பேசிக்கொண்டே இருங்கள். நாள் முழுவதும் அது நம்முடைய தியானமாக இருக்கும் பொழுது இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. நாம் கையிட்டு செய்கிற சகல வேலைகளிலும் ஆண்டவர் நம்மை காரிய சித்தி உள்ளவனாக மாற்றுகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் நம்முடைய வேதத்தை கிரமமாய் வாசித்து தியானிக்க எனக்கு உதவி செய்தீர்கள். இரவும் பகலும் உடைய வசனம் எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும். நான் அதை தியானித்து கொண்டே இருக்க உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.